السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان: من كان الله ورسوله أحب إليه مما سواهما، أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜுமாவிலே பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஈமான் என்றால் என்ன, ஈமானுடைய சுவையை நாம் எப்படி உணர்வது, ஈமானை எப்படி நாம் உணர்ந்து அறிந்து செயல்படுவது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் சற்று தெளிவாக பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஸ்ஸிலாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே கூறுகிறார்: இன்னல் லதீன காலு ரப்புனா அல்லாஹ், எங்கள் ரப் அல்லாஹ் என்று யார் சொல்வார்களோ, எங்கள் ரப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனை யாரும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் கிடையாது என்பதை நாம் உறுதியாக கூறிய பின்னர் சும்மஸ்தகாமு, அதிலே யார் நிலைத்து நிற்பார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்கி அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறுவார்கள். வாபுஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஆதுன், மேலும் கூறுவார்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்திலே மகிழ்ச்சியாக நுழையுங்கள் என்ற நற்செய்தி சொல்வார்கள். இந்த நற்செய்தி யாருக்கு சொல்லப்படும் கூறப்படும் என்றால், எவரிடத்திலே ஈமான் சரியாக முறையாக பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தியை கூறுகிறான், நற்சான்றை வழங்குகிறான். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: ஸலாத்து மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவரிடத்திலே 3 தன்மைகள் அமைந்திருக்கிறதோ,
அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார் என்று 3 விடயங்களை கூறுகிறார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உலக மக்கள் அனைவரையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை, ஈமானுடைய உணர்வை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை உலக மக்கள் அனைவரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒருவர் மற்றவரை அதாவது ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேசிக்க வேண்டும். மற்ற உலக ஆதாயத்திற்காக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக, மற்ற காரியங்களை நேசித்தால் அவர் ஈமான் உணர்வை பெற முடியாது என்று சொன்னார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வமை யக்ரஹு ஐ யஊத ஃபில் குஃப், அதாவது குஃப்ரில் இருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின்னர் அந்த குஃப்ரின் பக்கம் திரும்பி செல்வதை ஒருவர் நெருப்பிலே வீசப்படுவதை போன்று வெறுக்க வேண்டும். ஒரு மனிதரை நெருப்பிலே வீசப்பட்டால் அவர் எவ்வளவு வெறுப்பாரோ, கோபப்படுவாரோ, அது போன்று திரும்ப குஃப்ரின் பக்கம் செல்வதை அவர் வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்கிறார்கள். இந்த விடயங்கள் நம் இடத்திலே இருந்தால் அவர் ஈமானுடைய சுவை அடைந்து விட்டார், ஈமானுடைய சுவை புசித்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அன்பானவர்கள், மேலும் பாருங்க, இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நாம் பத்ர் சஹாபாக்களை பார்த்திருப்போம். எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு உயர்வு இருக்கிறது என்றால், உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை படைத்தான், பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினான், அதற்கு பிறகு அதாவது பல உம்மத்துகளை தந்தான். உம்மத்துகளிலே பல உம்மத்துகளை தந்து அந்த உம்மத்துகளிலே சிறப்பான உம்மத்தாக ஹைர உம்மத் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஆக்கினார். அந்த உம்மத்துகளிலேயே சேர்ந்தவர்கள் யார் என்றால், உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள் சகோதரர்களே. பத்ர் சஹாபாக்களுக்கு ஏன் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை உயர்ந்து தந்தான் என்றால், அவர்களிடத்தில் இருந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த ஈமானின் வெளிப்பாடு, அவர்களிடத்தில் இருந்த ஈமானின் வெளிச்சம். அன்பானவர்களே, இதைத்தான் அவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த ஈமான் உள்ளவர்கள் என்றால், ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தை செய்து முடிப்பார்கள். ஈமான் விஷயத்திலே அவருடைய சொந்தங்கள், பந்தங்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் யாராவது குறுக்க இருந்தாலும் சரி, அவர்கள் அகற்றுவதில் அவர்கள் பின்தங்க மாட்டார்கள். இதைத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே தன்னுடைய சொந்த தாய் மாமனை வெட்டி வீழ்த்தினார்கள். அதற்கு பிறகு மக்கள் கேட்கிறாங்க, உன் தாய் மாமனாச்சே கொஞ்சம் முகத்தை பார்க்க கூடாதா, கொஞ்சமாவது யோசித்திருக்க கூடாதா, லேசா காயப்படுற மாதிரி அடித்து விட்டு கூடாதா என்று சொல்லும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ஈமான் விஷயத்தில் மார்க்கத்துக்கு முரணாக என் தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி, நான் அவர்களை அழித்து ஒழிப்பேன் என்பதை உறுதியாக உறுதி எடுத்து காட்டினார்கள். இதுதான் அவருடைய ஈமான் இருந்தது. இதே போன்றுதான் ஒரு சமயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க தெரியுமா? அருமை தந்தையே, பத்ர் போர்க்களத்தில் என்னுடைய வாளுக்கு தோதுவாக உம்முடைய தலை இருந்தது. ஆனால் நான் நாடி இருந்தால் உம்முடைய தலையை வெட்டி துண்டித்து இருப்பேன். இருப்பினும் நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இவர் என்னுடைய தந்தை,
என்னை வளர்த்தவர், என்னை பாசம் காட்டியவர், என்னை ஊட்டி வளர்த்தவர், அதற்காக நான் விட்டு விட்டேன் என்று சொன்னார். யார்? மகன் தான் அபூபக்கர், அப்துல் ரஹ்மான் அவர்கள். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அருமை மகனே, அதே என்னுடைய வாளுக்கு தோதுவாக நீ இருந்திருந்தால், என்னுடைய வாளுக்கு நீ தோதுவாக இருந்திருந்தால் அதே இடத்தில் உன்னை வெட்டி நான் வீழ்த்தி இருப்பேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய மகனை விட ஈமான் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார்கள். இது போன்ற வீர வரலாற்றை பதித்தவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள் சகோதரர்களே. அதனால்தான் இன்றும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள், ஈமானை வெளிப்படுத்தியவர்கள், உலகத்திலே முதலாக காட்டியவர்கள், வாழ்வா சாவா என்ற நிலையில் இருந்த கட்டத்திலே தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தியவர்கள் தான் பத்ர் சஹாபாக்கள். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் அவருடைய ஈமான், அந்த ஈமான உணர்வை பல இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அந்தஸ்து தகுந்தால் வெளிப்படுத்துகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேள்விப்பட்டிருப்போம், கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி கேள்விப்பட்டிருப்போம். வேக பந்து வீச்சாளர், எல்லாருக்கும் தெரியும். முகமது கைஃபுடைய உறவினர், சொந்தக்காரர் அவர். சென்ற உலக கோப்பையில 25க்கு மேல விக்கெட்டுகளை வீழ்த்தியவர், மக்கள் மத்தியில் மிக மிக பிரபலமானவர். அன்பானவர்களே, அவர் வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் துவா கேட்பது, நான் வணக்கத்தில் ஈடுபடுவது, நான் தொழுவது, நான் தொழுவதற்காக, நான் இபாதத் செய்வதற்காக நான் ஒரு இடத்தில் அனுமதி கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அப்பேற்பட்ட ஊரும் தேவையில்லை, அப்பேற்பட்ட நாடும் தேவையில்லை என்று இப்ப வேண்டி விட்டார். நான் தொழ வேண்டும், நான் இபாதத் செய்ய வேண்டும், அதற்காக ஒருவரிடத்தில் அனுமதி கேட்டுத்தான் நான் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இந்த ஊரும் தேவையில்லை, எனக்கு இந்த நாடும் தேவையில்லை என்று வேண்டி கொடுத்தார. சகோதரர்களே, இந்த சூழ்நிலையிலே அவருடைய ஈமான் எவ்வளவு பெரிய வெளிப்பாடு! ஈமான் உள்ளவர்கள், ஈமான் ருசி அடைந்தவர்கள் உலகத்தில் எவனுக்கும் பயப்பட மாட்டார்கள் என்பதை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அதே போன்று அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை பாருங்க. ஒரு வாலிபர் ஒரு பெரிய முஸ்லிம் பெரியவர்கிட்ட கேட்கிறார், ஏங்க அந்த காலத்துல எப்படிங்க வாழ்ந்தீங்க? எப்படிதான் வாழ்ந்தீங்க அந்த காலத்துல? வீட்டுல லைட் கிடையாது, வீட்டுல ஃபேன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, சினிமா கிடையாது, டிவி கிடையாது, நாடகம் கிடையாது, எதுவுமே இல்லாம எப்படிதான் வாழ்ந்தீங்க? நாங்க பாருங்க எந்த அளவுக்கு சொகுசாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த வாலிபர் சொன்ன போது அந்த பெரியவர் சொன்னார், அருமை மகனே, எங்களுடைய காலத்திலே இது போன்ற சாதனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, இது போன்ற தொடர்புகள் எதுவும் கிடையாது. ஆனால் எங்களிடத்திலே தொழுகை இருந்தது, எங்களிடத்திலே நோன்பு இருந்தது, எங்களிடத்திலே ஜகாத் இருந்தது, எங்களிடத்திலே ஹஜ் செய்து கொண்டிருந்தோம், எங்களிடத்தில் ஹலால் ஹராம் இருந்தது. அதே போல அன்பு, பண்பு, பாசம், ஒடுக்கம் அனைத்தையும் மார்க்கத்தின் அடிப்படையில் நடந்து அல்லாஹ்வின் தொடர்போடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தொடர்போடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களிடத்திலே எல்லாம் இருக்கிறது, எல்லாம் கிடைத்தது. அப்படி கிடைத்தும் கூட உலக தொடர்போடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர அல்லாஹ்வின் தொடர்போடு வாழ வேண்டும். எதுக்கு சிறந்த வாழ்க்கை? எது சிறந்த வாழ்க்கை? எது மகத்துவமிக்க வாழ்க்கை? யார் அல்லாஹ்விடத்தில் தொடர்போடு வாழ்கின்றார்களோ அதுதான் பொக்கிஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்தது, உங்களுக்கு கிடைக்கிறதா? எப்படி பாருங்க சகோதரர், யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் தான் இப்படி பேசுவாங்க. அவர்களிடத்தில் இது போன்ற வார்த்தைகள் வரும். இல்லை என்று சொன்னால் கை செய்யப்படுவோம். ஆமா ஆமா, நீங்க
நல்லா இருக்கீங்க, நான் பின்னாடி வராம போயிட்டேன் பேசுவானா இல்லையா? ஈமான் கம்மியா தான் பேசியிருப்பான். ஈமான் அதிகமா இருந்ததன் காரணமாகத்தான் அவரை ஃபீல் ஆகி விட்டார். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா வாலிப லக்கும் வ யக்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பாதி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினீன். ஆல இம்ரான்ல 160வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் அந்த உதவியை, அதை வெல்பவனை உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ் உனக்கு உதவி செய்யாவிட்டால் உலகம் முழுவதும் சேர்ந்து கூட உனக்கு உதவி செய்தால் உன்னால ஜெயிக்க முடியாது. இந்த ஈமானிய உணர்வை இதை யார் புரிந்து கொள்வார், அறிந்து கொள்வார் என்றால், யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர் தான் இந்த சுவையை அறிந்து கொள்வார். இருக்கா இல்லையா? அன்பானவர்களே, இந்த வசனத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த வசனத்தினை தர்ஜுமா செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் யாரும் இல்லை. இதுதான் அதனுடைய தர்ஜுமா, இதுதான் அதனுடைய பொருள். இருக்கக்கூடிய ஆலிம்கள், மௌலவிகள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை படிக்க வைக்கும் போது இதுதான் தர்ஜுமா செய்வார்கள், இதற்கு இப்படித்தான் விளக்கம் தருவார்கள். ஆனால் சகோதரர், சிந்தித்து பாருங்கள், இதை பிராக்டிகலாக செயல்முறையாக நடத்தி காட்டுவது யார் என்று சொன்னால் பலஸ்தீன் முஸ்லிம்கள். நம்ம வெறும் குர்ஆனை படிக்கிறோம், அதை தர்ஜுமா படிக்கிறோம், தர்ஜுமா ஓதுறோம். ஆனால் பலஸ்தீன் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கின்றார்களே, அதை பிராக்டிகலாக நடத்தி காட்டுகிறார். சகோதரர்களே, பாருங்க, அந்த மக்களிடத்திலே ஏதாவது வசதிகள் இருக்கிறதா? சரியான உணவுகள் இருக்கிறதா? தண்ணி முறையா கிடைக்கிறதா? சரியான எரிபொருள் இருக்கின்றதா? அவர்கள் தங்குவதற்காக கூட இடமில்லை. சகோதரர்களே, உலக நாடுகளே ஆச்சரியப்படுகின்றது. உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் ஒன்று சேர்ந்து அந்த முஸ்லிம் மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொத்து கொத்தாக பாம்புகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏவுகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதல் உலக போர்ல கூட இவ்வளவு பாம்பு வீசலையா? ஒரு சின்ன இடத்துல இவ்வளவு பாம்புகளையும் குண்டுகளையும் போட்டு நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் கூட ஒரு சின்ன குழந்தையாவது சரணடைந்ததா? காரணம் தெரியுமா சகோதரர்களே? இந்த வசனத்தை அவர் உள்வாங்கினார்கள். அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடினால் எந்த கொம்பனை நம்ம தோற்கடிக்க முடியாது. காட்டினாரா இல்லையா? இதுக்கு முன்னாடி பேசுறான், அவனை பத்தி பேசாத அவன் வல்லரசு, இவனை பத்தி பேசாத இவன் கீழரசு. பேசணுமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் சகோதரர்களே இஸ்ரேலை, அதாவது பலஸ்தீனுக்கு எதிராக பயன்படுத்தி விட்டார். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் உதவி செய்து கொண்டு அந்த 2 மாசம் ஆகிய 2 மாதங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு போர் நடந்துச்சு, வெறும் 6 நாள் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் இஸ்ரேல். முஸ்லிம் நாடுகளை எல்லாம் அடிச்சு தூக்க சொன்னாங்க. சின்ன மக்கள், சிறிய கூட்டம் 2 மாசம் தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். சகோதரர்களே, அவர் இடத்தில் எதுவும் இல்லை, ஒரே ஒன்று தான் இருக்கிறது, ஈமான் மட்டும் தான் இருக்கிறது. அந்த ஈமானின் வெளிப்படையா காரணமாகத்தான் எதை இழந்தாலும் சரி, தாய், தந்தை, குழந்தைகள், சொத்து, சுவை எல்லாத்தையும் இழந்தார், எதுவுமே கிடையாது. அவர் இழந்து இருப்பது ஒரே ஒரு ஈமான் தான், கலிமா. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்ஹம்துலில்லாஹ். நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், அதாவது சரியாக நடக்கவில்லை அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அந்த மக்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்கள், இதுதான் ஈமானுடைய வெளிச்சம், இதுதான் ஈமானுடைய ருசி. நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வச்சுக்க, குடும்பத்துல ஒத்த மூத்தாக போயிட்டா உட்காந்து, வியாபாரத்துக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிட்டுமே மண்டியில தலையில வச்சுக்கலாம், ஐயோ என்ன அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. நீங்க காட்சியை பார்க்கல, அவன் நிலைமை எப்படி இருக்கு? சகோதரர்களே, அவர் இன்றும் நிலைத்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் இருக்கின்ற ஒரே ஒரு பொருள் ஈமான். அந்த ஈமானை சரியாக முறையாக பற்றி பிடித்தார்கள். அதற்காகத்தான் இன்று உறுதியாக நிற்கிறார் சகோதரர்கள்.
இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்மஸ்தகாமு, அல்லாஹ் என்று கூறிவிட்டார்கள், அதிலே நிலைத்து இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நம்மிடத்திலும் ஈமான் சரியாக முறை இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்துருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ரசூல்